කිසිම දවසක මේ රට බංකොලොත් කරපු රාජපක්ෂ පවුල වෙනුවෙන් කිසිම දවසක එක ඡන්දයක් ඉල්ලපු නැති මිනිස්සයා එකම දේශපාලන නායකයා සජිත් ප්‍රේමදාස මහත්තයා විතරයි. අනිත් ඔය බයිලා ගහන කයිය ගහන හැම නායකයෙක්ම අර රාජපක්ෂලාව බලයට ගේන්න උන් දරදියක් දෙව්. අද කතා කරා. අපේ නායකයා විතරයි රාජපක්ෂලා වෙනුවෙන් කඩේ ගියේ නැත්තේ. ඒ නිසා தயவு செஞ்சு நாங்க இனி மௌனமா இருக்க தேவையில்லை. நான் சொன்ன உங்களுக்கு எல்லாம் விளங்கிரும். மௌனமா இருக்க தேவையில்லை. நாங்க இது விடாமுயற்சி அழைப்போம். அக்டோபர் மாசத்துல கட்டாயம் ஜனாதிபதி தேர்தல் வரும். விடாமுயற்சியா இருந்தா தமிழ்ல ஒன்று இருக்கு அமைச்சர் அவர்களே, விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. அதனால விஸ்வரூப வெற்றியா எங்களுடைய தலைவருடைய வெற்றி மாற வேண்டும் சொன்ன நாங்க விடாமுயற்சியிலே இன்னைக்கு இருந்து நாங்க முயற்சி எடுப்போம். எங்களுடைய கனவுகள், எங்களுடைய சின்ன சிராஜர்களுடைய கனவுகள், எங்களுடைய இளைஞர்கள் யுவதிகளோட கனவுகள், நாங்க முஸ்லீம் பிரஜைகள் என்று சொல்ற எங்கட கனவுகள், எங்களுக்கு கனவுகள் இருக்கு. எங்கட இனத்துக்காக கனவுகள் இருக்கு, எங்கட மொழிக்காக கனவுகள் இருக்கு. சரியா, எங்களுக்காக கனவு. அந்த கனவுகள் நினைவாக வரவேன் என்று சொன்னா, அந்த கனவுகள் உண்மையாக என்ன வரவேணும்னு சொன்னா கட்டாயமா சஜித் பிரேமதாஸ் இந்த நாட்டில் தலைவராக வரவும். அந்த ஆட்சியில எங்களோட கபீர் ஹமீத் அமைச்சர் அவர்கள் மற்றும் எங்களுடைய முஸ்லிம் மக்களுடைய பிரதிநிதிகள் அமைச்சராக வரவும். அப்ப இந்த மாதிரி பள்ளி வாசல்கள் கட்ட முடியாத பள்ளி வாசல்கள் கட்டி முடிச்சிடும். எங்களுக்கு சுதந்திரமாக எங்களுடைய கடவுள் வணங்க எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பு வேணும் என்று சொன்னா திருப்பி நீங்க மௌனமா இருக்க வேணாம். இந்த பொய் கதைகள் கதைக்க வேணாம். ஒரு சில ஆள்கள் வராங்க, செகப்பு ஷர்ட் உடுத்தி வந்து பேசுறாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு இனமும் கிடையாது, ஒரு மதமும் கிடையாது. சரியா, ஒரு மதத்துக்கு கௌரவம் இல்லாத ஒரு ஆள் எங்கட மதத்துக்கு நாளுக்கு கௌரவம் கொடுப்பாங்களா? எங்கட கலாச்சாரத்துக்கு நாளைக்கு கௌரவம் கொடுப்பாங்களா? எங்கட முஸ்லீம் சகோதரர்களுடைய கல்விக்கு ஒரு இடம் கொடுப்பாங்களா?